717 டாஸ்மாகை வந்து மூடி இருக்காரு. இதுக்கு வரைக்கும் யாருமே மூடலை. ஸ்டாலின் மூடி இருக்காரு, ஜெயலலிதா அம்மா மூடி இருக்காங்க. 4823 பற்றி எனக்கு வருத்தம். நீ 400-500 மூடிட்டு பெரிய சாதனைன்னு மதுவே ஒழித்து விட்டாருன்ட்டான். எங்கடா ஒழிச்சாரு? ஒரு 700 கடையை மூடி இருக்காரு, வீட்டை ஒன்றும் பண்ணலை, 4 ஜன்னலை மூடி இருக்காரு. அதனால என்ன ஆகிடும்? இப்போ நான் நேற்றுக்கு முந்தானத்துக்கு திருப்பூரில் பார்த்தேன், 24 மணி நேரம் தண்ணி வித்துட்டு இருப்பாங்க ஒரு கடையில். அங்கே வந்து பூட்டி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கை வெரி குட், நல்ல விஷயம். கல்லூரிகளுக்கு பக்கத்தில், ஸ்கூலுக்கு பக்கத்தில், இங்கே நம்ம ஆரியகவுடா ரோட்லேருந்து இங்கே போனால் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது, காட்ட முடியும். அதெல்லாம் திறந்து தான் இருக்குது, காட்ட முடியும். இது அல்ல என்னுடைய பிரச்சனை. உன் 10 ரூபாய் இன்னைக்கு 20 ரூபாய் ஆயிடுச்சா, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 183 ரூபாய் அவன் செலவு பண்ணுறான் பாருங்க அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு, அதுதான் என் பிரச்சனை. அதுக்கு நீ ஏதாவது லிமிட்டேஷன் கொண்டு வா, இவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொல்லு, தப்பே கிடையாது. கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தா இத்துளுண்டு போறோம்னு குடிகாரன் நினைப்பான். கிடைச்சிக்கிட்டே இருந்தா இத்தனையும் போறாதுன்னு அவன் நினைப்பான். இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆட்சி அமைச்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இதெல்லாம் நடக்கட்டும். அப்போ உடனே வந்துட்டு அவர் வந்து நாளைக்கே செந்தில் பாலாஜியை ஜெயிலில் போட்டால் உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? கரூரில் அவர் செய்ததால் இந்த வேலையை செய்துட்டாருன்னு சொல்வீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். எப்படியா இருந்தாலும் உள்ளே போகிறது தான். அது இன்னும் வாழ்க்கையில் வந்து உள்ளே போனீங்கனாலும் கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருக்காரு. அந்த அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, 20,000 15,000 வாங்கிட்டு வெள்ளி கலசோ அதை வாங்கிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சீமந்தத்தையும் முடிச்சிருப்பாங்க இந்த 3 மாதத்துக்குள்ள. இதையெல்லாம் பண்ணி ஓட்டு போட்டாங்கல்ல, அவர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையில் திட்டிட்டு இந்த ஆள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இவரை வச்சுத்தான், செந்தில் பாலாஜியை வச்சுத்தான் நீங்க அதிமுகக்குள்ள பேசியிருக்கீங்கன்னு ஒரு கருத்து வருது பாருங்க. அது உண்மையா இருந்தா எனக்கு வருத்தம். எந்த கரூர்ல 41 பேர் சாகிறத 100 பேர் செத்தா நல்லதுன்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி டாக்டரை கூப்பிட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வேலை பண்ணாரோ, அவர் மூலமாக அதிமுகவில் நீங்க யாரு கூடயாவது பேசியிருந்தா விஜய் அவர்களை, நீங்க ஒரு ட்ரூ கிறிஸ்டியனா இருந்தா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். மனசாட்சி இருந்தா கண்டிப்பா அது உங்களை சாவடிச்சு.